ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய்மார்களுக்கு தாய்ப்பாலை அதிகரிக்கும் வெள்ளைப்பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூடு தான் ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அதுக்கப்புறம் தான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொன்னிறமாக வந்ததும் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன்னா 2 பூண்டு எடுத்திருக்கேன். அது எவ்வளோ இருக்குன்னா ஒரு 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய். சரிங்களா? இப்போ கடுகு, உளுந்து பருப்பு போட்டு வதக்கும் போதே என்ன போட்டுறோன்னா வெந்தயம் போட்டுறணும், அதோட மிளகும் போட்டுறணும், சீரகமும் ஆட் பண்ணிடணும். அப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா, வீட்டு மசாலா இருக்கும்ல, அது 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 2 பெரிய ஸ்பூன் சைஸ் போட்டுக்கோங்க. இதே சின்ன ஸ்பூனில் போட்டால் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் வெந்தயத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருங்க. அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு புளி கம்மியாக வேணுன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் அரை முறி இந்த டிஷ்க்கு நான் எடுத்திருக்கேன். அரை முறி தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காயோட இந்த 2 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை அரைச்சி இதில் இது பண்ணியிருக்கேன். நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுமே வெள்ளைப்பூண்டு குழம்பு தயாராகிடும். கடைசியில் மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. வெள்ளைப்பூண்டு குழம்பு தயாராகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.